மகர ராசின்னு சொல்லும்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி 4ஆம் வீட்டுக்கும், 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. மேலும் கரெக்ட்டா 7ல போய் அவர் நீச்சமாறார். அப்போ உங்க மனைவி அல்லது நட்பு வட்டாரம் அல்லது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ன்றது கஸ்டமராவும் இருக்கலாம், கிளையன்ட்டா இருக்கலாம். ஏன் உன் டீ ஷர்ட் எடுக்க போறீங்க, அந்த டீ ஷர்ட் எடுத்து போடுறான் இல்லையா? அவனா இருக்கலாம். அப்போ உங்க முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மகர ராசி அன்பர்களோட அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்டின்னா, நீங்க ஒதுங்கிக்கலாம். ஆனா, நீங்க போய் நிக்கிற சமயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனையினுடைய ஃபோன் கால் அப்பதான் வந்திருக்கும். நீங்க போய் நிப்பீங்க. நீங்க எடுக்கிறது என்னமோ டீ ஷர்ட். ஆனா, அவன் போடுறது வந்து சட்டு சட்டுன்னு போட்டுட்ருப்பான். "பாத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? ஓகேயா? இவ்வளத்துலயும் புடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி வெறுப்பாவே பேசுவான். அந்த வெறுப்புன்றது நீங்க ஏத்த மாரி யார் நிக்கிறீங்களோ, அவங்க ஈவன் டாக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க எதிர்பார்க்கறது ஒண்ணும், அவங்க பேசுறது ஒண்ணாவும் முரண்பாடுகள் எக்கச்சக்கமா இருக்கும். அப்போ உங்கள சுத்தி முரண்பாடுகள் இருக்கும்போது, எக்கச்சக்கமா கஷ்டப்பட்டு, "இப்பதான்டா கொஞ்சம் தெளிஞ்சேன். ஏன்டா இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கும். இந்த இடத்துல முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சுப்பிரமணிய புஜங்கம் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அப்லிஃப்ட்மென்ட்ட குடுக்கும்.